ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குட்டீஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் பணியாரம் ரொம்பவே ஈஸி. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவில் உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. நல்லா அது ஊறுற கேப்பில் ஈவினிங் போல் டீ போகிற டயத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. எந்த பொருள் சாப்பிட்டாலும் கல்லுப்பு சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இட்லி பேட்டர் இருக்கும்ல, அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாகாமல் ரொம்ப தண்ணியாமல் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு இதாக போட்டுடுங்க. நான் ஸ்பூனில் ஓட்டியிருக்கேன், இல்லை உங்களுக்கு கையில் உருட்டி போனால் கையில் உருட்டி போட்டுக்கோங்க. எண்ணெயும் பிடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக மொறுக்கும். சைடு கேப்பில் அரை மூடி தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு நான் பால் எடுத்து வச்சு போட்டு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக பாலில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நாட்டு சக்கரை ஜீனி சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.